சில விஷயங்கள் சொல்றதுக்கு ஆசையா இருக்கும், கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த லெவலுக்கு உருட்ட தூக்கி உருட்டி இருக்காங்க. அதாவது அட்லி அல்லுஜனோட ராக்கா படத்துக்கு வில்லன் கேரக்டருக்கு வில் ஸ்மித் இறக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குல்ல. இது உண்மையா பொய்யான்னு தெரியாம இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலயும் செதறிட்டு இருக்கு. ஏன் ஒரு கட்டத்துல இந்த மூவியோட ஹைப்பை ஏத்திருக்குன்னா பாத்துக்கங்களேன். ஒரு ஹாலிவுட் ஆக்டர் இந்தியன் சினிமால நடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாக்குறாங்கன்னா ஒரு காட் லெவலுக்கு பாத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஹாலிவுட் ஆக்டர் அல்லுர்ஜுன் படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு இந்த படத்துக்கான ஹைப் ஏறி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்படி வில் ஸ்மித் அல்லுர்ஜுன் கூட நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போது ஆல் ஓவர் இந்தியாவே ஷாக் ஆச்சு. ஆனா இங்க இது உண்மையா பொய்யான்னு தெரியாததான் குழப்பமே. சன் பிக்சர் ஒரு பிக் பட்ஜெட் போட்டு அட்லி கூட கொலாப் பண்ணி ஒரு பயங்கரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எடுக்க போறான்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிச்சு. அதுல அல்லுர்ஜுன் நடிக்க போறான்னு சொல்லலாம். அது ஓவர் ஹைப்பும் கிரியேட் ஆச்சு. இதுக்காக இந்த டீம் விஎஃப்எக்ஸ் சிஜின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டீமை கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க போன கம்பெனி எல்லாமே ஹை குவாலிட்டி கம்பெனி. இது ஒரு வேர்ல்டு விட பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கு. மார்வல் ஆரம்பிச்சு அவதார வரை கொலாப் பண்ண ஒரு டீம் கூட இவங்க கொலாப் பண்ணிருக்காங்க. இந்த கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா வில் ஸ்மித் நடிக்கிறான்னு சொல்லலாம் நம்புற மாதிரி தான் இருக்கும். அதே சன் பிக்சர் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கல வாய்ப்பே இல்லாத மாதிரி தோணும். அதான் நம்மளுக்கு பசங்களுக்கு ஹாலிவுட் லெவலுக்கு காசு போறது பட்ஜெட் இல்லையே. நடிக்கிற ஹீரோக்கு 100 கோடி, டைரக்டருக்கு 80 கோடி சொல்லி கொடுத்துறாங்க. சிஜிக்கு போய் 30 கோடி கொடுப்பாங்க. அது சம மொக்கையா இருக்கும். சோ கண்டிப்பா ராக்கா படத்துல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த வில் ஸ்மித் நடிக்க போறான்னு சொல்றதும் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு.